எனக்கு தெரிந்த நண்பர் காமாட்சி ஐயர்னு ஒரு ஆள் மயிலாப்பூரில் இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய ஜோதிடர். மீனாட்சி மேலே அவர் பேர் மீனாட்சி ஐயர். அவர் மீனாட்சி மேலே ரொம்ப அளவு கடந்த பக்தி நிறைந்தவர். சாமிகிட்ட பேசுவார். அது எப்போதுமே இந்த பக்த கோடிகள் ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா நாம் பேசுகிற மாதிரியும் சாமி நமக்கு பதில் சொல்கிறது மாதிரியும் ஒரு உணர்வுகளும் ஒரு உந்துதல்களும் ஏற்பட்டுரும். அது காலப்போக்கில் ஏற்பட்டுரும். அந்த மீனாட்சி ஐயர் என்னென்னு கேட்டிங்கன்னா சாமிகிட்ட தினமும் பேசுவார். அவருக்கு ஒருவேளை ஜோதிடத்தில் யாரும் வரலன்னு வைங்களேன், அப்படி மீனாட்சி அம்மன் சிலைக்கிட்ட போவார். என்ன மீனாட்சி, யாருமே வரல, ஜோதிடம் பார்க்கறதுக்கு யாரும் வரலையே, இங்கே பாரு, நான் வேலை இல்லாமல் பசியும் பட்டியமாக இருந்தால் எனக்கு அசிங்கம் இல்லை, அது உனக்கு தான் அசிங்கம், பார்த்துக்கோ, சரியா? அப்போ சாமி டெய்லி பேசிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு மூலம் அந்த பௌத்திரம்ங்கிற ஒரு வியாதி வந்துருச்சு. அப்போ எனக்கு நான் அப்புறம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்த காலம் டெய்லி அவரை போய் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோட நான் பழக்கம் உண்டு. அந்த மூல நோய் வந்ததும் அவருக்கு கையில் காசு கிடையாது. ஒரு 2000-3000 தான் கையில் வச்சுருந்தார். ரங்கபாஷ்யம்னு வெங்கட்நாராயண ரோட்டில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய டாக்டர், அங்கே போய் அட்மிட் ஆகிட்டார். 3000 ரூபாய் கேட்டுட்டார். இப்போ கூட நான் அவரை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறேன். என்ன சாமி, எப்படி, என்ன பிரச்சனை? இல்லை, ஒரு சின்ன ஆப்ரேஷன், நான் ஒரு 5000 ரூபா வரும்னு நினைக்கிறேன், கட்டிட்டேன் அப்படின்னாரு. சரி, ஓகே. ஆப்ரேஷன் கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் ஆகி அது கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 18,000 ரூபா பில்லு வந்துருச்சு. அவர்கிட்ட ஆக்சுவலாக காசு கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக மீனாட்சியை நம்புவார். அப்போ நான் போய் கேட்குறேன், சாமி 18,000 ரூபா பில்லு வந்துருச்சு, எப்படி நீங்கள் கட்ட போகிறீங்கம்மா? நான் ஏன்டா கட்டுறேன், மீனாட்சி கட்டுவா. ஒன்றும் புரியலை, மீனாட்சி எப்படி வந்து டைரெக்டாக வந்து கட்ட முடியும்? அப்போ 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம், சார் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க, கிளம்புங்கன்றாங்க. அவர் கூலாக சொல்கிறாரு, மீனாட்சி சொன்னால் தான் நான் போக முடியும், மீனாட்சி சொல்லுவாள், நாளைக்கு சொல்லுவான்னு நினைக்கிறேன், சொன்னது நான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்றார்.